இன்னும் மன்னன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி பாண்டியர்கள் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது சிற்றரசுகளாக ஜமீன்களாக சிதறிப்போன பாண்டியர்களே சாட்சியாக இருப்பினும் தென்காசி பாண்டியர்கள் காலத்து ஆவணங்களை தேடி பார்த்தால் பாண்டியர்களே மறவர்கள்தான் என சொல்லும் நூற்றுக்கணக்கான நேரடி சான்றுகள் உள்ளன. அதில் 1-2 சான்றுகளை இந்த காணொளியில் பார்ப்போம். குறிப்பாக இதுவரை யூடியூப் தளங்களில் வெளிவராத பல சான்றுகள் இந்த காணொளியில் பார்க்கிறீர்கள். குறிப்பாக தென்காசி கோவிலை கட்டிய மானக்கவசன் மானப்பர்ணன் பராக்கிரம பாண்டிய தேவர் பற்றிய ஆவணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக வரலாற்று ஆவணம் தி ஹிஸ்டரி ஆஃப் விஜயநகர எம்பயர் என்ற புத்தகத்தில் நரசநாயக்கன் மானபூசன் என்ற பராக்கிரம பாண்டிய தேவரை போரில் வீழ்த்திதான் மதுரையை கைப்பற்றினான் என சொல்கிறது. பாண்டியர்கள் மறவர்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். எனினும் ஆவணப்பூர்வமாக பராக்கிரம பாண்டிய தேவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவரே என்பது இங்கு ஆவணமாக பதிவாகியுள்ளது. இன்னும் சில வரலாற்று ஆவணங்களும் இதை உறுதி செய்கின்றன. மறவர் பராக்கிரம பாண்டிய தேவர் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் அவரை ஒடுக்கவே நரசநாயக்கன் போர் தொடுத்ததாகவும் வரலாற்று ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1300 எழுதப்பட்ட வசைவிடுதூது என்ற நூல் மிகவும் தெளிவாக பராக்கிரம பாண்டிய தேவர் கொண்டையங்கோட்டை குலதீபன் என மிகவும் தெளிவாக பதிவு செய்துள்ளது.